ஹாய் வியூவர்ஸ், இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம பாரம்பரிய ராகி களி 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 செஞ்சிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் ஒரு கரண்டி சாதத்தில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிருந்தோம். அது கொதி வந்த அப்புறமா நம்ம மாவு போட்டு லைட்டாக கிண்டிட்டு விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு சைடு மூடி போட்டுருணும். இந்த மாதிரி குச்சி கோல் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நாங்கள் இது எப்போவுமே யூஸ் பண்ணுறது கோல். ஸோ நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு கொஞ்சமாக லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் கொஞ்சம் வெந்துடும். வெந்த அப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இன்னமும் வேகணும். நல்லா கிண்ட நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி களியும் சிக்கன் குழம்பு. ஸோ இதுதான் எங்களுடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. தேங்க்யூ, பாய். பாருங்கள், இந்த மாதிரி செவத்தோரமா களி குண்டாவை வச்சு கிண்டணும். அப்போ தான் புட்டை இல்லாமல், புட்டைனாக்கா மாவாக கட்டிடாமல் நல்லா வரும் களி சாஃப்டாக. இப்படி இழுத்து ஃபஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். நான் காலில் பிடிச்சிருக்கேன். சூடாக இருக்குது. அவ்வளோதான். ஆவி பறக்க இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் தட்டு ரெடியாக வச்சுக்கோங்க, சாப்பிட்ற தட்டு. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு கரண்டியும் எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியை நம்ம தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோப்பா. இந்த கோலில் ரொட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இது அப்பப்போ பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாக்க ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ வெறும் ராகி கிடையாது, ராகி கூட ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணால் கூட, எந்த மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராகி அதிகமாக இருக்கணும் அந்த மாவில். ஸோ இந்த மாதிரி களி கிண்டி கொடுத்தாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான்வெஜ் கூட சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் தண்ணி தொட்டதுனால இது ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இந்த கரண்டி வச்சுருக்கிறதுனால இது வரல. இருங்க, இப்படி அல்ற மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. நான் தூசு கரண்டி எடுத்துட்டதுனால வரல. இப்படி வந்துச்சு பாருங்க. போடும்போது டக்குன்னு போட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கை ஈரம் பண்ணிக்கணும். கை ஈரம் பண்ணிக்கிட்டு சூடாக இருக்கும்போது சுட இருக்கும்போது இந்த மாதிரி பாருங்க. பாருங்க, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இது எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் சொட்டு உனக்கு? 1000 டைம்ஸ். என்ஜாய் பண்ணு போ, சாப்பிடு போ.